ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்கிறது அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கேசரிக்கு வந்து ஒரு ஜவ்வரிசியை வந்து ஒரு 200 கிராம் அளவு ஜவ்வரிசியை வந்து நான் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் வந்து நான் 1 கப் அளவு வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதை வந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட்டை நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சாஸ் பேனை வச்சுருக்கேன். அந்த சாஸ் பேனில் வந்து வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த ட்ரைன் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தூசி போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதனால தான். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 3 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி எல்லாமே மேலே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஒரு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து குழஞ்சிரும். அதனால் மீடியம் லெவலில் கரெக்டாக அந்த ஜவ்வரிசி வந்து மேலே வரலப்போ மட்டும் நம்ம வந்து கொதிக்க விட்டால் போதும். இப்போ நல்லா ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் நல்லா போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணி அந்த நெய்யோட வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா குலையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா உருகிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம நெய் போதும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நெய் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. மொத்தமே ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நம்மளுக்கு நெய் தேவைப்படும். இப்போ வந்து நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 முந்திரி பருப்பை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அளவு வர மாதிரிக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், திராட்சையும் கூட ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணால். அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் திராட்சையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையை வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இல்லை திராட்சை வந்து நம்மளுக்கு வந்து உப்பி வேகமாக வந்துடும், அதனால தான். முந்திரி பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணி வச்சு இந்த வேக வச்சுருந்தா நம்ம ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணுறப்ப வந்து இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளுக்கு வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. அந்த 5 மினிட்ஸ் தான் அது வேகிறதுக்கு டைம். அது வரைக்கும் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கும், இல்லை நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து குழஞ்சிரும். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நெய் கூடவும் ஒரு 2 நிமிஷம் அளவு வந்து அந்த நெய்லேயே நல்லா அது வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா அமுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே கேசரி வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 மினிட்ஸ் அளவு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும் இந்த கீ கூட சேர்ந்து.
பார்த்தீங்களா, அதாவது நம்ம பேனில் வந்து ஒட்டாமல் வருது. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் அளவு வந்து நம்ம ஜவ்வரிசி எடுத்துருந்தோம். நீங்கள் வந்து 3/4 கப் இல்லாட்டி 1/2 கப்பு வந்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு கப்பை பொறுத்து இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. இந்த சுகரு நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து லைட்டாக லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நம்மளுக்கு வந்து அதில் அப்புறம் கெட்டியாக வந்து மாறிடும். பார்த்தீங்களா, முதல் இருந்ததை விட இப்போ வந்து நல்லா தண்ணியாக ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சால்ட் ஏன் சேர்க்குறோம்னா நம்மளுக்கு அந்த சுகரை வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி காமிக்கும். அதனால தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து செய்யணுன்றதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவல் தான். அதாவது ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவராக கிடைக்கும். அதுவும் நம்ம டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரே இருக்கும். வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி டைம் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு எடுக்கவே எடுக்காது. வெறும் ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு செய்கிறது. அதாவது நீங்கள் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் இது செய்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஓரளவு வந்து நம்மளோட சுகர் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் சுடுதண்ணில் ஹீட் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குங்குமப்பூ யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி வந்து நான் ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கலர் எல்லா பக்கமும் படணும், அந்த அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலி உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து வேறு பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இப்போ நான் வந்து பேன்லேயே எனக்கு வந்து ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த வாசத்துக்காக ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்திங்க, இந்த மாதிரி சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நம்மளோட கேசரியோட கன்சிஸ்டன்சி. ஜவ்வரிசி கேசரி அவர் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பராக நம்ம சட்டுன்னு செஞ்சக்கூடிய நம்ம ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.